Taste the Daily. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே தரமற்ற முறையில் ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்டப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கல்குணம் கிராமத்தில் சில மாதங்களுக்கு முன்பு 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. பணி இன்னும் முழுமையடையாத நிலையிலேயே பூசப்பட்டுள்ள சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து வருகிறது. தரமற்ற முறையில் கட்டிடம் கட்டப்படுவதே சேதமடைய காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் எஸ்ஐஆர் பணிகள் குறித்து வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் தலைமையில், ஒன்றிய செயலாளர் ராஜமாணிக்கம் ஏற்பாட்டிலும், மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர் துலாவூர் பார்த்திபன் மற்றும் சிங்கப்புணரி முன்னாள் யூனியன் சேர்மன் திவ்யா பிரபு ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மண்டல தகவல் தொழில்நுட்ப பொருளாளரும் திரைப்பட நடிகருமான பிரபாத் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் மத்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் செயல்படும் அமுதம் ஆயுஷ் கூட்டுறவு இலவச மருத்துவமனையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். கார்மெண்ட்ஸ் மற்றும் கணினி பயிற்சி முடித்த மலைவாழ் மக்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் அண்ணா தொழிற்சங்க மண்டல செயலாளர் முருகன், ஒன்றிய செயலாளர்கள் அசோக், வெள்ளையன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் படூர் பகுதியில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை அதிமுக நிர்வாகிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் எஸ் குமரவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த கண்காணிப்பு பொறுப்பாளர் கே எஸ் சீனிவாசன், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் ஆகியோர் எஸ்ஐஆர் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ததுடன் பொறுப்பாளர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வடசென்னை பகுதியில் நடைபெற்று வரும் சிறப்பு வாக்காளர் திருத்தப் பட்டியல் பணி தொடர்பாக மாவட்ட கழக செயலாளர் நேரில் ஆய்வு செய்தார். ஆர்கே நகர் பகுதியில் நடைபெற்று வரும் பணியை வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ், கழக அம்மா பேரவை துணை செயலாளரும் தேர்தல் பொறுப்பாளருமான டாக்டர் CP மூவேந்தன் ஆகியோர் 2வது நாளாக வீடு வீடாக சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பாக முகவர்களின் SIR நிலவர தரவுகளை கேட்டறிந்து ஆலோசனை வழங்கினர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள், ITவின் பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.